இனிய நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாம் பெருமை அடைவோம். இப்போ எனக்கு முன்னே பேசின சகோதரர் கவிழோடு பேசும்போது தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். புத்தக எழுதுறத அவங்க தாய் உட்பட எல்லோருமே பதிவு செய்தார்கள் என்று. அந்த அனுபவம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் நேர்ந்திருக்கக்கூடியது. எனக்கும் கூட, என்னுடைய வீட்டிலே கூட எத்தனையோ விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்திற்குள் இந்த மண்ணிலே கால் வைத்த பிறகு சிஎஸ் ஐயா, மருத்துவர் ஐயா, நாகேசன் ஐயா இவர்களெல்லாம் சந்தித்த பிறகு இந்த எழுத்திலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் எழுத துவங்கினேன். எழுத்தாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களை சமகாலத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வள்ளுவர் எழுதினார், பாரதியார் எழுதினார்கள், அது இந்த காலத்திலே கொண்டாடப்படுகிறது. எழுதக்கூடியது நாம் காலத்திற்கும் உண்டானதை எழுதுகிறோம். சமகாலத்தில் இருப்பவர்கள் விமர்சித்தாலும் கூட நம்முடைய எண்ணங்களை எழுத்து வடிவலாக்கி பதிய வைப்போம். அந்த உத்வேகத்தோடு நாம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக, இந்த மக்கள் சமூகத்திற்காக எழுதுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த என்னுடைய நூல் இரண்டாம் சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். இது சம்பந்தமான ஒரு என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக இந்த அவையில் பகிர்ந்து கொண்டேன். இது நான் பிறந்த ஊர். ஊட்டியை விட கோத்தகிரி ரொம்ப குளிரான பிரதேசம். இது என்னுடைய உணர்வு, யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் போன வருடம் கோத்தகிரி போயிருந்த போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த ஊர்லேயே பிறந்து வளர்றீங்க, ஊட்டியை விட கோத்தகிரி குளிர் அதிகமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அதுதாங்க உண்மை, அதனாலதான் இதை இரண்டாம் சுவிட்சர்லாந்துன்னு சொல்றோம் அப்படின்னு அப்பதான் அதனுடைய மறுபெயரை சொன்னார். அதனால் இந்த நூலுக்கு நான் இரண்டாம் சுவிட்சர்லாந்து பேர் வச்சிருக்கேன். நான் பிறந்த ஊர் ரொம்ப குக்கிராமம். அதை நான் கேவலமா நினைச்சேன். நான் அந்த ஊர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பிறந்த ஊர் எதுன்னு நான் சேலம் தான் சொல்லிட்டு இருந்தேன். நாளாக நாளாக அந்த ஊருடைய சிறப்பு என்னுள் புகுந்தது. கடந்த வருடம் நேஷனல் சிக்ஸ் அருணாச்சல ஐயாவுடைய தூண்டுதலின் காரணமாக நான் திரும்பவும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டி வந்தது. ரத்தனம் ஐயா அங்க ஒரு எஸ்டேட் வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த எஸ்டேட் எங்க இருக்கு அப்படின்னா, நான் பிறந்த ஊருக்கு பக்கத்துல. அது ஒரு வர பட்டிக்காடாச்சு, போக்குவரத்து கிடையாது, மின்சாரம் கிடையாது. எப்படி அங்க வாங்கினீங்கன்னு கேட்டா, இன்று உள்ள அவர் நிலைமையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆவல் அதிகமானது. அதனால் போன வருடம் அந்த இடத்திற்கு சென்று அந்த அனுபவத்தை தான் இதில் பகிர்ந்திருக்கிறேன். நீலகிரி என்பது படுகர் இன மக்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக மக்களுடைய பல ஊர்கள் இருந்தாலும் இதுல தீரண்டி என்ற ஒரு ஊர், ஒரு சிறப்பான ஊர். அந்த ஊர் மக்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் அதிர்ந்து பேசாதவர்கள். அந்த ஊர்ல கடைகள் இருக்காது. படுகர் ஊர்ல எந்த கடையும் இருக்காது. பொது வெளியில் உள்ள தமிழாட்கள் அல்லது படுகர் ஆளுங்களே சிலர் கடை வச்சிருப்பாங்க. பொது இடங்கள்ல கடை வச்சிருப்பாங்க. நம்ம காப்பித்தூள்ல கலக்கிறது சிக்கிரின்னு சொல்லுவாங்க. சிக்கிரி, அந்த சிக்கிரி அங்கதான் விளையுது. அது ரொம்ப கசப்பா இருக்கும். அதோடைய இலையும் ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா ஆடு மாடு அதை விரும்பி சாப்பிடும், கால்நடைகள். அந்த இலையை அதிகமா எடுத்துக்கிட்டதுனால அந்த பால் கூட கசப்பா இருக்கும். நீலகிரியில மாட்டுடைய பால் கூட அந்த ஏரியால கசப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கிராமத்திலே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, பலகை. அந்த பலகையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? காலை 10 மணிக்கு மேல் வெளியூர்காரர்கள் யாரும் இங்கே நுழையக்கூடாது. காலை 10 மணிக்கு மேல், பகலில். இது எல்லோருக்கும் தெரியும். அரசு கலெக்டர் வராது, எஸ்பி எல்லாரும் வராது. ஆனால் அந்த ஊர் மக்கள் விருப்பம் அது. அவ்வளவு சாதீகமாக வாழ்கிறவர்கள். அந்த போர்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த மக்கள் அவ்வளவு அறநெறியில் வாழ்கிறார்கள். நான் 40-50 வருஷத்துக்கு அப்புறம் அங்க போறேன். அங்க போகும்போது எங்க அப்பா பேரை சொன்ன உடனேயே என் குடும்பத்துல 8 பேர் இருக்கிறாங்க.
என் கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லாருடைய பேரையும் வரிசையா சொல்றாரு. இங்க தலப்பா கட்டிட்டு இருக்காருல்ல, அது எப்படி அவர் மேடையில் நின்று வேறொரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கார். நாங்க போய் இது மாதிரி நாங்க பசங்க மளிகை கடை வச்சிருந்தாங்க, அவருடைய பசங்க, நீ அந்த பையன் தானே எங்க அண்ணா பையன் கேட்கிறாரு. இல்லைன்னு இன்னொரு பையன் சொல்றாரு. ஆக அவ்வளவு நினைவாற்றல் உள்ளவர்கள் அவர்கள். இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை அங்க சென்று நான் கண்டதால் மறுபிறப்பு எடுத்ததாக நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். மீண்டும் சிவராத்திரிக்கு அங்கு செல்ல இருக்கிறேன். ஆகவே இந்த நூலை வாங்கி நீங்கள் பாருங்கள், படியுங்கள். இதுல சரித்திர நிகழ்வு ஒன்று இருக்கு. 1977 எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது அங்க ஒரு கிராமம், நான் பிறந்த கிராமம், இந்த சி வடிவில் இருக்கும். ஆறு சி வடிவில் ஓடும். ஒரு பெரு வெள்ளம் அந்த சீங்கிறது நேராயிடுச்சு. பல வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 100 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பொன்னகரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வீடு கட்டி அவங்கள குடியமர்த்திருக்காங்க. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அங்க நடந்திருக்கு. ஒரு நாவல் மாதிரி இருக்கும். அன்பு கூர்ந்து எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கி படியுங்கள், இல்லை என்றால் இது அலமாரிக்கு போய்விடும். சிடியில் பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இதை புத்தகத்தை வாங்கி எழுத்தாளர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஏதேனும் ஒரு வகையில் தொண்டு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். திருக்குறள். மாயாவி மனோகர் அவர்களுக்கு மருத்துவர் முத்துசாமி அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மணிமேகலையின் சிறப்பை பற்றியும் அச்சய பாதத்தின் பயணம் பற்றியும் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக முத்துக்குமரன் ஐயா அவிநாசியில அறிவுச்சுடர் அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு. அதன் தலைவராக இருந்து நடத்திட்டு வர்றாரு. ஒரு 16 அரசு பள்ளிகளுக்கு உதவியாக இருந்து வர்றாரு. அவிநாசியை சுற்றிலும் இருக்க அரசு பள்ளிகளுக்கு அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாரு. அறக்கட்டளை மூலமாக நிறைய செஞ்சிருக்கு. இந்த நோட்டீஸ்ல 2 பக்கம் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனா ஒரு சில இது மட்டும் நான் சொல்றேங்க. கடந்த 21 வருஷமாக ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் 7000 நோட்டு புத்தகங்களும் துறவலர்கள் மூலமாகவும், அப்புறம் 10, 12 மாணவர்களுக்கு கல்வி ஊக்க பரிசும் 5000, 3000, 2000, 1000 வீதம் கொடுத்துட்டு இருக்காரு. 48 அரசு பள்ளிகளில் இதுவரை திருக்குறளை திரு சுந்தர மகாலிங்கம் அவர்களால் இயல் இசை நடனம் மூலம் கற்றுக் கொடுத்து 3500 திருக்குறள் புத்தகங்களும் ஆங்கில அகராதிகளும் வழங்கியிருக்கிறாரு. 2015-16 மூத்தவர்கள் மாணவ வெற்றிக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அவிநாசி செந்தூர் மகாலில் நடத்தியிருக்காரு. இவருக்கு ரொம்ப 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 ஞாபக சக்தி அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் பொண்ணு 2013 நினைக்கிறேன் பாராளுமன்றம் போயிட்டு வந்தாங்க. அப்போ அவிநாசியில் ஒரு விழா நடக்குது. அப்போ அவர் அவங்க ஓவியருக்கு அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்திருந்தாரு. அப்போ ஓவிய பற்றி தெரியல. அவர் ஓவிய பற்றி சொன்னோடனே அவரே சரி நான் பள்ளிக்கே கொண்டு தரேன்னு சொல்லிட்டு ஓவியா படிக்கும் பள்ளிக்கே குடியரசு தினத்து அன்னைக்கு கொண்டு கொடுத்தாரு. அன்னைக்கு என்னுடைய அலைபேசி நம்பர் வாங்கினார். அப்புறம் மருத்துவர் அடிகளார்கிட்ட அவர் நம்பர் அனுப்பிச்சுட்டாரு. அவர்கிட்ட அந்த நம்பர் கூப்பிட்டு பேசணும்னு, நீங்கள் ஓவியா அப்பா தானே,
எப்படி ஒரு ஞாபகமா இருக்கா பாருங்க. ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அலைபேசி நம்பரை வாங்கி வச்சவர் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காரு. மேலும் பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு அறக்கட்டளை மூலமாக. ஆண்டோர் ஏழைக்கு எழுந்தறிவித்தல் அப்படி மகாகவி பாரதியாருடைய தூண்டுகோளால இன்னமும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இன்னமும் செய்யணுங்கிற வாழ்த்தி அவரை வந்து பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து மதிய உணவு அருந்தி செல்லலாம்.